இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பசுமை குடிலில் காய்கறிகள் மற்றும் மலர்கள் சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை துறையின் முனைவர் புனிதா அவர்கள் தரும் தகவல்கள். இப்பொழுது பசுமை குடிலில் காய்கறி மற்றும் கொய்மலர்கள் சாகுபடியை பற்றி சில குறிப்புகளை பார்க்கலாம். இந்த பசுமை குடில் சாகுபடி பயிர்களை எவ்வாறு சாகுபடி செய்யலாம், அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் மற்றும் அதற்கு என்னென்ன பண்புகள் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த தோட்டக்கலை பயிர்கள் முக்கியமான காய்கறிகள் மற்றும் கொய் மலர்களை சாகுபடி செய்யலாம். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன் வெளிப்புறத்தில் நம்ம சாகுபடி செய்யாமல் பசுமை குடிலில் சாகுபடி செய்கிறோம் என்று பார்ப்போமே ஆனால், இது உயர் தொழில்நுட்பம் உடைய காய்கறிகள் மற்றும் கொய்மலர்களை உற்பத்தி செய்வது தான் இதோடைய நோக்கமாகும். அப்படி பார்த்துக்கிட்டாக்கா காய்கறி பயிர்கள் என்று எடுத்துக்கிட்டால் முக்கியமான பயிரான வெள்ளரி மற்றும் குடைமிளகாய், இதை 2 காய்கறிகள் மட்டுமே நம்ம சாகுபடி செய்ய முடியும் இந்த பசுமை குடிலில். அதே மாதிரி பார்த்துக்கிட்டா கொய்மலர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாக்க நிறைய கொய்மலர்கள் இருக்குது. அதில் ரோஜா, கார்னேஷன், ஜெர்பரா, லில்லியம், கிளாடியோலஸ், இந்த மாதிரி அதிக காம்பு, அதாவது தண்டு பகுதி அதிகமாக உள்ள அந்த கொய் மலர்களை சாகுபடி செய்கிறோம். இந்த கொய் மலர்கள் ஏன் அப்படி சாகுபடி செய்கிறோம் என்றால், இதோடைய வணிக ரீதியாக இதோடைய வருமானம் நம்மளுக்கு 4 மடங்கு 5 மடங்காக நம்மளுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய நிலையத்தை, அதாவது சதுர அடி என்ற நிலப்பரப்பிலிருந்து நம்மளுக்கு அதிகப்படியான வருமானம் நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் நெற்பயிர்களோ அல்லது வேற பயிர்களை நம்ம சாகுபடி செய்யும்போது ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்கா அதோடைய உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன், அதே மாதிரி அதோடைய வருமானம் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம குறைவாகவே இருக்கும். ஆனால் இந்த தொழில்நுட்பத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமான விளைச்சல் கிடைக்கும். அதே மாதிரி அதோட உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும். இப்போது இந்த காய்கறிகள் என்று பார்த்துக்கிட்டால் அது ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு முதற்கொண்டு இந்த வெள்ளரி மற்றும் குடமிளகாய்கள் முக்கியமாக நம்மளுக்கு ஒரு உற்பத்தியாக இருக்கின்றது. அதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நிறையா சென்னைக்கு அருகில் உள்ளதுனால நிறையா இந்த வெள்ளரி மற்றும் குடைமிளகாய் அதிகமான அளவில் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுடைய அன்றாட வருமானம் அதிகரிக்கிறது. அதேமாதிரி கொய் மலர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இப்போ இந்த தொழில்நுட்பம், அதாவது பசுமை குடில் என்ற ஒரு தொழில்நுட்பம் அண்டை நாடுகள், அதாவது மேலை நாடுகளில் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே காணப்பட்டது. இந்த தொழில்நுட்பம் தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1980 தான் இந்த தொழில்நுட்பம் நம்மளுக்கு செயல்முறையில் நடத்தப்பட்டது. அதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த தொழில்நுட்பம் மூலமாக இப்போ ஒசூர், அதே மாதிரி நீலகிரி முதலிய மாவட்டங்களில் பார்த்திங்கனாக்கா 500 ஹெக்டேர் அளவுக்கு இந்த கொய்மலர்களும் மற்றும் காய்கறின்றலாம் இந்த வெள்ளரி மற்றும் குடைமிளகாய் சாகுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது முதலிடத்தில் நம்மளுடைய ஏற்றுமதி என்று சொல்ல போனால் முதல் இடத்தில் தமிழகம் மலர்பயிர்களில் முதலிடம் வைக்கிறது. அதனைத் தொடர்ந்து கர்நாடகா 2ஆம் இடத்திலும் மற்றும் மேற்கு வங்காளம் 3ஆவது இடத்திலும் இருக்கிறது. நம்ம இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடைய ஏற்றுமதியுடைய வருமானம் எவ்வளவுனாக்கா 550 கோடி அளவுக்கு ஒரு ஆண்டுக்கு நம்மளுக்கு வருமானம் கிடைக்கிறது. இந்த வருமானம் மட்டுமல்லாமல் இந்த மலர்கள் ஏற்றுமதிக்கு ஏற்ப 300 நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தனித்துவம் உள்ள பசுமை குடில் 500 ஸ்கொயர் மீட்டர் அல்லது 1000 ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் இருக்கும். இதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அடுத்தடுத்து, அதாவது செயினாக இருக்கும். அது அடுத்தடுத்து பக்கத்தில் கூடாரங்கள் இருக்கும். இந்த கூடாரங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய செயினாக இருக்கும். அப்படி இந்த கூடாரங்கள் அமைக்கும் போது நிறைய கூடாரங்கள் அதில் அதிகப்படியான பூக்களை நம்ம சாகுபடி செய்யலாம். ஸோ இந்த கூடாரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயும் புற ஊதா கதிர்களை
தடுப்பதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பூச்சி மற்றும் நோய்கள் அதிலேருந்து பாதுகாக்கிறோம். அதே மாதிரி வந்து இப்போ வெளியில் நம்ம செடிகள் மலர்களை வளர்க்கிறத விட வந்து அந்த பசுமை குடிலில் வந்து வளர்க்கும் போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சீதோஷ நிலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த தட்ப வெட்ப நிலை மற்றும் வந்து காற்றின் ஓட்டம், அது ஈரத்தன்மை, இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்துருவோம். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடிகளும் ஒரே மாதிரியான வந்து வளர்ச்சி வந்து கிடைக்கிறது. ஸோ இந்த நோய்கள் மற்றும் பூச்சிகள் வந்து உட்புகாதவாறு அந்த கூடாரங்கள் வந்து நம்ம அமைக்க வேண்டும். ஸோ இந்த கூடாரங்கள் அமைக்கிறதுக்கு தேவையான என்ன பொருட்கள் தேவைன்னாக்க, இந்த பிளாஸ்டிக் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டிக் கூரைகள்னால அமைக்கப்பட்டிருக்கும். அதேமாதிரி கண்ணாடி கூரைகள் வந்து இருக்கும். அதேமாதிரி நார்க்கூரைகள் அப்படின்வாங்க, ஃபைபர் கிளாஸ் அப்படின்வாங்க. இது மாதிரி வித்தியாசமான கூரைகள் வந்து இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வந்து இந்த பாலிகார்பனேட் மெட்டீரியல்வாங்க. அது புற ஊதா கதிர்கள் வந்து தாக்காதவாறு அந்த கூரைகள் வந்து நம்ம அமைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கூரைகள் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வந்து, அதாவது ஒரு கூரைகள் அமைக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 10 to 15 வருஷம் வரைக்கும் அது கிளியாதவாறு இருக்கணும். அது வந்து கிளியிறது மட்டும் இல்லை, வந்து எந்த ஒரு கிருமிகள் மற்றும் வந்து எந்த ஒரு தாக்குதலும் இன்றி வந்து காற்று மற்றும் மழை காலங்களில் கூட தேங்காதவாறு மற்றும் காற்றில் வந்து அது கிழிஞ்சு போகாத வழிக்கு வந்து அந்த மேற்கூரைகள் வந்து நம்ம அமைக்க வேண்டும். ஸோ இந்த மேற்கூரைகளுக்கு வந்து தாங்கக்கூடிய அந்த கம்பிகள் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா, அலுமினியமில் யூஸ் பண்ணுறோம், கேல்வனைஸ்டு கம்பிகளை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து அதாவது ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மரத்தூண்கள், அதில் வந்து மூங்கில் தூண்கள் வந்து அமைக்கிறோம். அதே மாதிரி யூக்கலிப்டஸ் தூண்கள் வந்து நம்ம வச்சு அந்த செடிகளை வந்து கட்டமைப்பை வந்து நம்ம உறுதிப்படுத்துகிறோம். அது இப்படி வந்து பார்க்கும்போது அந்த ஊடகங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்கா, நம்ம இப்போது வந்து மண் தான் மெயினான ஊடகம். இந்த மண் வந்து எப்பயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உயர்த்தி வந்து நம்ம அந்த மண்ணை வந்து பதப்படுத்த வேண்டும். உயர்த்தினாக்கா வந்து அந்த பாத்தி வந்து அமைக்கப்பட வேண்டும். இந்த மண் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட 1.5 அடி அகலம் இருக்கும். 1.5 அடி அகலம், நீளம் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். அப்போ வந்து அந்த நம்மளுடைய பாதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 45 சென்டிமீட்டர் அளவுக்கு ஆழமாக வந்து எடுத்துட்டு, அப்போ தான் வந்து நம்ம மற்ற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்படி வந்து இந்த ஊடகங்களை வந்து ஊடகங்கள் வந்து கலக்க வேண்டும். அப்போ ஊடகங்கள் கலக்க வேண்டும் என்றால் வந்து என்னென்ன பகுதியில் வந்து கலக்கணும்னா, மண் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பகுதி வந்து இருக்க வேண்டும். அதே மாதிரி மணல் வந்து ஒரு பகுதியாகவும் மற்றும் வந்து இது ஃபார்மியர் மென்யூர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு பகுதியாக வந்து நம்ம கலந்து இப்போ வந்து அதை மண்ணை வந்து நம்ம கலந்து வைக்கிறோம். இப்போ வந்து வேற ஒரு ஊடகங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, கோகோ பீட் யூஸ் பண்ணுறாங்க, பெர்லைட்டு, வெர்மிகுலைட்டு, அதே மாதிரி பீட் மாஸ் அப்படின்வாங்க, தென்னை நார் கழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தென்னை நார் கழிவு வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க, அந்த நீராவியை வந்து ஆவியாக்காமல் அதை வந்து அந்த மண்ணுக்கு வந்து தக்க வச்சு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஊடகங்களாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த 2க்கு 1க்கு 1 வந்து மணல் மற்றும் வந்து அந்த ஃபார்மியர் மெனீர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 வந்து இந்த கலவையில் வந்து யூஸ் பண்ணுறோம். அது இதர ஊடகங்களும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பசுமை கூடாரங்களுக்கு வந்து தேவையான வெப்பநிலை எவ்வாறு எடுக்க வேண்டும். இந்த வெப்பநிலைன்னு பார்த்துக்கிட்டாக்க ஃபஸ்ட்டு வந்து இப்போது அதிகமாக வெப்பம், அதாவது 30 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே வந்து அந்த வெப்பம் இருந்துச்சுனால் நம்ம வந்து அதை கூல் பண்ணணும். ஸோ கூல் பண்ணணும்னா ஃபேன் அண்ட் பேட் கூலிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஃபேன்னா அந்த காற்றாடி மற்றும் அட்டை அப்படின்னாக்கா அந்த காற்றும் உள்ளே இருக்கும், அந்த அட்டை அதாவது ஏசிக்கு மாதிரி வந்து அது இருக்கும். இது வந்து அதிக வெப்பம் உள்ள இடத்துல வந்து நம்மளுக்கு கூல் பண்ணி தரும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப குளிர் காலங்களில், அதாவது அந்த பசுமை குடில் வந்து ஓவராக குளிராச்சுனாக்கா நம்ம அந்த வெப்பத்தை வந்து அதை நம்ம கூட்டணும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்க, எண்ணெய் எரிப்பான்கள், அதே மாதிரி நீராவி, அதே மாதிரி பார்த்திங்க வாயு, அதே மாதிரி மின்சாரத்துக்கு மூலமாக அந்த பசுமை குடியில் வந்து நம்ம நல்லா சூடாக்குறோம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு சீரான நிலைக்கு வந்து நம்ம பசுமை குடியில் எப்பயுமே வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒளி. இந்த பசுமை குடிலில் வந்து ஒளி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 25 to 50% வரைக்கும் அந்த ஒளி சேர்க்கை வந்து உள்ளே பட வேண்டும். அதே மாதிரி அதிகமான ஒளி வந்து இருக்கக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப லோவாக இருக்கும், அது மீடியமாக இருக்கணும். இப்போ சில மலர்கள், அதாவது ஆந்தூரியம்ன்ற மலர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அது வந்து சில நேரங்களில் வந்து அது பூக்காது. ஸோ அந்த மாதிரி பூக்காத இடத்துல வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் அப்படின்னு சொல்கிறோம்.
செயற்கை ஒளியை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சொட்டு நீர் பாசனம், அதே மாதிரி தெளிப்பு. இப்போ சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, பசுமை குடிலில் கட்டாயம் வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து முக்கியமானதாக இருக்கின்றது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதுக்காக பாத்தியெல்லாம் கட்டிட்டு தண்ணி வந்து பாய்ச்ச முடியாது. ஏன்னா ஒவ்வொரு செடியும் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப ஸ்பேசிங் வந்து இடைவெளி வந்து ரொம்ப பக்கம் பக்கமாக தான் இருக்கும். அது 15 சென்டிமீட்டர் இருக்கும், சிலது பார்த்தீங்கன்னாக்கா 30 சென்டிமீட்டர் இருக்கும், இல்லைன்னா அதை விட குறைவாக இருக்கும் இந்த மலர்கள் சாகுபடியில். ஏன்னா வந்து நம்ம குறுகிய இடத்தில் வந்து நிறைய செடிகளை வந்து நம்ம வளர்க்கிறோம். அப்படி பார்த்துக்கிட்டோம்னாக்கா நம்ம இந்த சொட்டு நீர் பாசனம் உபயோகப்படுத்துவதில் வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக அமையும். அதே மாதிரி இதை வந்து விவசாயிகள் அனைவரும் வந்து இந்த புதிய தொழில்நுட்பத்தை வந்து அவங்க நன்கு அறிந்து அதற்கேற்ற மாதிரி காய்கறி பயிர்களை வந்து உற்பத்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏ புனிதா அவர்களை 09443720439 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.